வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துருக்கிறது வெங்கி சேனல் ஆல்ரவுண்டர். நான் உங்க வெங்கி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோடைய V23 மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங்கும் அதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ், இப்போ இதுதான் விவோ V23 வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் நமக்கு வந்து டாப்லேயே இருக்குது. ஸோ இது வந்து சன்ஷைன் கோல்ட் கலர் மாடல். ஸோ இதை வ்ராப்லேருந்து இப்போ அப்படியே வெளியே எடுக்கலாம். வா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஷேடும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபோன் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு வேறு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கேனர் IMEI நம்பர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹார்டாகவே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவலும் சார் வேல்யூக்கான ஒரு புக்லெட்டும் வச்சுருக்காங்க. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 44 வாட்க்கான ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5mm கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி பாக்கி இந்த ஃபோனை பற்றிலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபோனுடைய பாக்ஸில் வந்து நானே வந்து ஆச்சரியப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ஸில் இன்னமும் இயர்ஃபோன்ஸு, அதுக்கான அந்த ஓடிஜி கனெக்டர்ஸ், இந்த கேபிள், சார்ஜரு, இது எல்லாமே இவங்களே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து சில ஃபோன்ஸ்லலாம் வந்து அடாப்டர்ஸே தரதில்லை. என்ன ஐயோ, உங்களை இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை போய் சொல்லுவேன் நான். அதாவது சில ஃபோன்ஸில் இன்னும் அதுவே தரதில்லை. அந்த மாதிரியான நேரத்தில் இன்னும் பாக்ஸ்குள்ளே இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு வந்து கொடுக்குறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோன் வாங்குறப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது, இப்போ எல்லாத்தையும் இவங்களே கொடுக்குறப்போ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க விவோ. ஸோ இப்போ அப்படியே இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6.44 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே. இது வந்து 2400x1080 ரெசல்யூஷன் உள்ளது. அப்படியே கொஞ்சம் டிசைன் பக்கம் வந்தீங்கன்னா புதுமையாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்சிங் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம முன்னாடி காலத்துலலாம் வந்து அந்த ரேடியம், அந்த ரிங்ஸு, அதுக்கப்புறம் ரேடியம் பால்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம்ல. ஸோ அதே மாதிரியே வந்து இவங்களுடைய அந்த கிளாஸ் பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளூரைட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் போகும்போது அந்த இலுமினேஷனால உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இதோட இப்போ ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா, இங்கே வந்து மீடியாடெக்கோடைய Dimensity 920 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm ப்ராசர். இந்த ப்ராசஸர் வந்து டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், மிட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இது வந்து ஃப்ளாக்ஷிப்னு சொல்ல மாட்டோம், ஓகே, மிட் லெவலுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே இப்போ கேமரா பக்கம் வந்தீங்கன்னா, இங்கே கேமரா வந்து ஒரு ரொம்ப 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 மெயின் அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடிட்ஸ். இந்த எல்லா இடத்துலையும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை இருட்டிலே இருந்தாலுமே இந்த ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமராக்கே ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னடா இப்போ அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே டுவல் டோன் ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளாஷ் சைட் பை சைடாக கிடைக்கும். ஒரு ரிங் லைட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஃப்ளாஷ் இருக்கும். ஸோ இருட்டில் நீங்கள் எடுத்தாலும் நல்லா பளிச்சுன்னு தெரிவிங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர்ஸ்லாம் அவ்வளோ தேவைப்படாது. இதுவே வந்து உங்கள் ஃபேஸை கொஞ்சம் நல்லா ஸ்மூதன் பண்ணி லைட்னிங் கொடுத்து ரொம்பவே பிரைட்டப்பாக காட்டும். ஸோ வந்து செல்ஃபி அடிக்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே இப்போ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. எல்லா ஃபோன்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி தான் 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் இல்லை 5, 2. ஸோ இது எல்லாமே அந்த காலங்காலமாக அப்படியே வரது அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இங்கே கேமராஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ பேட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 4200 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் அப் பண்ணுறதுக்கு ஒரு 44 வாட்க்கான ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி. ஸோ கைஸ், இப்போ இந்த ஃபோன் வந்து ஃபன் டச் OS Android 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் நான் பார்த்த 2 ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல, இன்னொன்று ஹைப்ரிட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன் என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டஸ்ட்டும் சன்ஷைன் அது மாதிரி 2 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஒரு 8GB 128GB ரோம் வேரியண்ட்டும், அதுக்கப்புறம் ஒரு 12GB 256GB ரோம் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 வருது. அதே மாதிரி 12GB 256GB வந்து ஒரு 35,000 வருது. அது உங்களுக்கு HDFC ஆஃபர் இருந்துச்சுன்னா ஒரு 2000 ரூபா போட்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ மற்றபடி இந்த ஃபோன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிவ்யூ வந்து நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த ஃபோன்ஸை ஃபுல் நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இதோடைய ஃபுல் டெப்த் ரிவ்யூவில் இதை எப்படி இருக்குது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.